ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு மண்டியிட்ட டொனால்ட் ட்ரம்பும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அதிரடியான அறிவிப்புகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அசிங்கப்பட்ட நெட்டன்யாகுவும் தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகும் ஈரானிய இராணுவத்தினரும் அதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகளும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெட்டன்யாகுவின் நாடகங்களும் மேற்குலக ஊடகங்களின் போலி பிரச்சாரங்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கும் அமெரிக்க மற்றும் அமீரகத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலும் தெரித்து ஓடிய அமெரிக்காவின் சிறிய போர்க்கப்பல்களும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்திலே ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் சிப்பாய்களும் அடுத்த கட்ட பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொள்ளப் போகும் அமெரிக்காவும் சிக்கி தவிக்கும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் மேற்குலக நாடுகளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம், மேற்குலக அடிமைகளாக இருக்கக்கூடிய ஜப்பான் போன்ற நாடுகளுடைய பொருளாதாரங்களும் தற்போது மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளன. நேற்றைக்கு முன்தினம் ஜப்பானிய தலைமைகள் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக ஜப்பானுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் முழுமையாக விடுவிக்குமாறும் ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஜப்பானினுடைய எண்ணெய் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளையே தங்கியுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பது ஜப்பானிய நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பாகும். அதே போன்று ஜப்பானிய தலைவி டகாச்சியினுடைய ஆட்சியானது மிகப்பெரிய சிக்கல்களையும் எதிர்நோக்கியுள்ளது. அமெரிக்காவின் கொள்கைகளை நம்பியிருக்கக்கூடிய ஜப்பான் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. மேலும் ஈரானுக்கு எதிரான போரானது ஜப்பானுக்கு மிகப்பெரிய சவாலானதாகவும் மாறிவிட்டது. இப்படியான நிலைமையில் கடந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் ஜப்பானிய நாணயத்தினுடைய பெறுமதியானது பல மடங்கினால் வீழ்ச்சி அடைந்திருந்தது. மேலும் ஜப்பானிய நாணயத்தின் வீழ்ச்சியை ஓரளவாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஜப்பானிய நாணயத்தினை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த வாரத்தில் மாத்திரம் ஜப்பான் அந்நிய செலாவணி சந்தையில் $73 பில்லியன் முழுமையாக செலவழித்தது. இதன் மூலமாக ஜப்பானிய நாணயத்தினுடைய பெறுமதியை ஓரளவு வலுப்படுத்தியது. இருப்பினும் ஜப்பானினுடைய பொருளாதார நெருக்கடிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் ஜப்பானிய மத்திய வங்கியின் 30 ஆண்டு கால பத்திரங்களுடைய வருவாயும் அதிகரித்துள்ளது. மேலும் ஜப்பானினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிகர கடன் தொகையானது 130% அதிகரித்துள்ளது. ஜப்பானினுடைய மொத்த உற்பத்தியை விட அதனுடைய கடன் 130% அதிகரித்துள்ளது. மேலும் புதிதாக பதவியேற்ற டகாச்சி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக இன்னும் பல தொகை பெருங்கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளார். எனவே தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து ஜப்பானிய நாணயத்தையும் ஜப்பானினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்காக ஓரளவு கட்டுப்படுத்துவதற்காக ஜப்பான் அதனுடைய கருவூல பத்திரங்களை விற்பனை செய்வதற்கு தயாராகி வருகின்றது. இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அமெரிக்க கருவூல பத்திரங்களின் $1.24 டிரில்லியன் பெறுமதி அளவிலான கருவூல பத்திரங்கள் ஜப்பானிடம் தான் காணப்படுகின்றன. எனவே ஜப்பான் இந்த அமெரிக்க கருவூல பத்திரங்களையே விற்பனை செய்ய வேண்டும். இவ்வாறு ஜப்பான் அதனிடம் இருக்கக்கூடிய அமெரிக்க கருவூல பத்திரங்களை விற்பனை செய்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படும். அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்துவிடும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஜப்பானிடம் இருக்கக்கூடிய அமெரிக்க கருவூல பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டால் அது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே இப்படியானதொரு நிலைமையில் தான் தற்போது ஜப்பானும் அமெரிக்காவும் சிக்கிக் கொண்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தற்போது மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அடுத்த கட்ட தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் ஒரு தெளிவான பொருளாதார முடிவுகளை கூட எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க பொருளாதார நிபுணர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் வெடித்தால் ஜப்பான் முழுமையாக சிக்கிக் கொள்வது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவின் பொருளாதாரமும் முழுமையாக சிக்கிக் கொண்டுவிடும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே சீனாவும் ஜப்பானுக்கு எதிரான சில முடிவுகளை எடுக்குமாக இருந்தால் அது ஜப்பானினுடைய பொருளாதாரத்தை மேலும் சிக்கலுக்குள்ளாக்கும். இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய அடியாகவும் அமைந்திருக்கும்.
அடுத்து ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரக ஸ்னோப்பியினுடைய ஆலோசகர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஈரான் அதனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. இந்த நிலைமைகளை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. எங்களுடைய பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு என்பனவற்றிலே எந்த ஒரு நாடும் எங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இதனை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிரான கடுமையான முடிவுகளை நாங்கள் அவசரமாக எடுக்க வேண்டும் என ஜியோனிஸ் அமீரக ஸ்னோப்பியினுடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றைய தினத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலும் துபாயிலும் வாழக்கூடியவர்களுக்கு இவை பற்றி நன்றாகவே தெரியும். என்னுடைய காணொளிகளை பார்வையிடக்கூடிய பலரும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழ்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக தெளிவாக புரிந்திருக்கும். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உள்துறை அமைச்சகமானது இனி வரக்கூடிய நாட்களில் உணவுப் பொருட்களுடைய விலைகளும் பல மடங்கினால் அதிகரிக்கப்பட போவதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே சுற்றுலாத்துறையானது பூஜ்ஜியமாகிவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் அவசரமாக சிங்கப்பூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இந்த வருடத்தினுடைய முதல் 6 மாதத்தில் மாத்திரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரம் 60% வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இன்னும் பல மாதங்களுக்கு இவ்வாறான நிலைமைகள் நீடிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அடிமை அரபுகளுடைய பொருளாதாரம் இன்னும் பல மடங்கினால் ஆட்டம் காணப் போகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த ஒவ்வொரு துரோகத்திற்காகவும் இந்த அடிமை அரபு தலைவர்களும் அவர்களுடைய பொருளாதாரமும் இதைவிட மோசமான நிலைமைகளை எதிர்கொள்ளத்தான் போகின்றார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையில் குட்டி அடிமைகளான பஹ்ரைன் மற்றும் குவைட் ஆகிய நாடுகள் ஈரான் மற்றும் ஈராக்குக்கான விஜயத்தினை பயணங்களை முழுமையாக தடை செய்துள்ளார்கள். பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் விஜயம் செய்யக்கூடாது என்றும், சட்டவிரோதமாக யாராவது விஜயம் செய்தால் அவர்கள் மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அடிமை அரபு நாடுகளில் இன்றைய தினம் GPS தடை சோதனைகள் நடைபெற்றுள்ளன. பாரசீக வளைகுடா பிரதேசத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து அடிமை அரபு நாடுகளிலும் GPS தடையானது செயற்படுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினமும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும், கோமலா மற்றும் குர்திஸ் கட்சிகளுடைய தலைமையகங்களை இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே டசன் கணக்கான பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், மிக முக்கியமான 2 தலைமையகங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தில் பிரித்தானிய அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக பிரித்தானியா தற்போது அறிவித்துள்ளது. குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சியின் போது இவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதேபோன்று பயிற்சியின் போது அமெரிக்க அதிகாரி ஒருவரும் ஏபில் பிரதேசத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக உயிரிழந்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. உண்மையில் இவர்கள் பயிற்சியின் போது உயிரிழக்கவில்லை. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் குழுக்களுக்கு இவர்கள் முழுமையான ஆதரவை வழங்கி அவர்களுக்கான பயிற்சிகளையும் வழங்கியுள்ளார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானினுடைய குறித்த தாக்குதல்கள் மூலமாகவே அமெரிக்க அதிகாரிகளும் பிரித்தானிய அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவற்றை முழுமையாக மூடிமறைக்கும் நோக்கத்தோடு பயிற்சியின் போது இவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. அடுத்து நேற்று மாலை ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய சில போர்க்கப்பல்கள், அதாவது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு கீழால் செயற்படக்கூடிய சிறிய நாசகார போர்க்கப்பல்கள் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றினை மீட்டெடுப்பதற்கு பாதுகாப்பாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடத்துவதற்கு ரகசியமாக செயற்பட்டுள்ளது. எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் குறித்த சிறிய நாசகார போர்க்கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் களமிறங்கி குறித்த அமெரிக்க எண்ணெய் கப்பலை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய கடற்படையினர் அதிரடியாக களமிறங்கினார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான வேக படகுகள் மூலமாக களமிறங்கி ஈரானிய கடற்படையினர் குறித்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த எண்ணெய் கப்பலில் மிகப்பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டிருந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானினுடைய வேகப்படைகள் களமிறக்கப்பட்டதை தொடர்ந்து களமிறங்கியிருந்த அமெரிக்காவின் சிறிய நாசகார போர்க்கப்பல்கள் குறித்த பகுதியில் இருந்து தெரித்து ஓடியிருந்தன. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து ஓமான் வளைகுடா எல்லை பிரதேசம் வரையில் குறித்த போர்க்கப்பல்கள் முழுமையாக தெரித்து ஓடியிருந்தன. மேலும் ஈரானிய தாக்குதலினால் சிதைக்கப்பட்ட இந்த எண்ணெய் கப்பலானது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து பின்வாங்கி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களை நோக்கி நகர்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு ஈரானிய கடற்படையினுடைய இந்த அதிரடியான தாக்குதல்களை தொடர்ந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே ஈரானுக்கு சொந்தமான லியான் ஸ்டார் என்கின்ற கப்பலை இலக்கு வைத்து அமெரிக்காவும் தாக்குதல்களை மேற்கொண்டது. இருப்பினும் குறித்த கப்பலில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. மேலும் ஈரானினுடைய குறித்த கப்பலானது பாதுகாப்பாக ஈரானிய துறைமுகங்களை அடைந்திருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய கடற்படையினர் ஈராக்கினுடைய துறைமுகத்திலே நிலை கொண்டிருந்த அமெரிக்கா மற்றும் அமீரகத்திற்கு சொந்தமான MSC சரிகா என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஆரம்ப கட்ட தாக்குதலில் குறித்த சரக்கு கப்பலிலே வெடிப்பு ஒன்று ஏற்பட்டது. இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட 2 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய விண்வெளி படையினர் இன்னும் ஒரு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதத்திற்குள்ளாகியுள்ளது. மேலும் தற்போது குறித்த கப்பலானது ஈராக்கிய துறைமுகத்திலே பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஈரானிய கப்பலை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான அமீரகத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய குறித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என ஈரானிய IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் அதிரடியான பதிலடிகளை வழங்குவோம் என்றும் எங்களுடைய பதிலடிகள் இவ்வாறு தான் அமைந்திருக்கும் என்றும் ஈரானிய ராணுவ தலைமைகள் அதிரடியாக அறிவித்திருந்தார்கள். அடுத்து நேற்றிரவு உச்சக்கட்ட பதற்ற நிலைமைகள் ஏற்பட்டிருந்தன. லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என நெட்டன்யாஹூ அறிவித்ததை தொடர்ந்து ஈரானும் அதிரடியான அறிவிப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய களத்தில் யுத்த நிறுத்தத்தை மீறி செயற்படுவதனால் நாங்கள் அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி விடுகின்றோம் என ஈரானினுடைய IRGC ராணுவம் அறிவித்தது. இவை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இதை தொடர்ந்து IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலத்திடர்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் ஈரானிய IRGC ராணுவம் அறிவித்தது. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹூவுக்கும் இடையில் அவசர தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்றன. நெட்டன்யாஹூவுடனான உரையாடலை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். நான் இஸ்ரேலிய பிரதமர் பிபியோடு தொலைபேசியில் உரையாடினேன். இதன்படி பெய்ரூட்டை இலக்கு வைத்து எந்த தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. பெய்ரூட்டை நோக்கி எந்த படைகளும் செல்லாது. மேலும் உயர்மட்ட பிரதிநிதிகள் மூலமாக ஹிஸ்புல்லாவோடும் நான் தொலைபேசியில் உரையாடினேன். அவர்களும் தாக்குதல்களை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதனால் பிரச்சனை முடிந்தது. இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்திவிட்டது. ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டது. மேலும் நிலைமைகள் தற்போது சுமூகமாக முடிக்கப்பட்டுள்ளது என அண்ட புலுகன் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய துணைத் தலைவர் ஹசன் ஃபதருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. இதற்கு ஈடாக இஸ்ரேலும் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய சமன்பாடுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நிபந்தனைகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம். யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். அவ்வாறு வெளியேறினால் மாத்திரமே நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்துவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறாமல் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எந்த விதமான தாக்குதல்களையும் நிறுத்தப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை என ஹிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் தெரிவித்தார். அதாவது லெபனானுடைய தலைநகரை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அனைத்து பேச்சுவார்த்தைகளை முழுமையாக நிறுத்தி விடுவோம், போரை மீண்டும் ஆரம்பித்து விடுவோம் என ஈரான் வழங்கிய அச்சுறுத்தல்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மண்டியிட்டுள்ளார். இதன் விளைவாகவே அவசரமாக பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹூவிடமும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மேலும் இதற்கு நெட்டன்யாஹூவும் சம்மதித்துள்ளார். ஈரானுடைய அச்சுறுத்தல்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மண்டியிட்டு நெட்டன்யாஹூவும் அசிங்கப்பட்டுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளுக்கு பின்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஆனால் நெட்டன்யாஹூவினால் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 12 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒரு மெர்காவா பொருத்தங்கி வாகனமும் 2 ஜீப் வண்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள்
சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 வீடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த வீடுகளிலே வைக்கப்பட்டிருந்த பொறியில் சிக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை நெட்டன்யாகுவினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஈரானினுடைய அச்சுறுத்தல்களை டொனால்ட் ட்ரம்பினால் மீற முடியவில்லை. இதனால் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தற்போது வளமை போன்று லெபனானிய களத்திலே இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும் என நெட்டன்யாகு திட்டமிட்டிருந்தார். ஈரானினுடைய அதிரடியான நடவடிக்கைகளினாலும் ஈரானினுடைய அச்சுறுத்தலினாலும் இவை அனைத்தும் தற்போது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. அத்தோடு இந்த சம்பவத்திற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென்குவிர் நெட்டன்யாகுவுக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு உறுதியான பதில்களை வழங்கி இருக்க வேண்டும். நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு சம்மதத்தினை வழங்கி இருக்க கூடாது. நாங்கள் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும். இவற்றை எங்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என பென்குவிர் புலம்பல்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை திட்டியதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டதாகவும் மேற்குலக ஊடகங்கள் கருத்துக்களையும் செய்திகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றன. அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவே இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. உண்மையில் இவை அனைத்தும் திட்டமிடப்பட்ட நாடகங்களாகும். கடந்த வருடம் 12 நாள் போருக்கு முன்பும் இவ்வாறான போலி பிரச்சாரங்களையே மேற்குலக ஊடகங்கள் மேற்கொண்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான கடந்த 40 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பும் இவ்வாறு தான் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் அமெரிக்க வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்கான பிரச்சாரங்களாகும். அத்தோடு இன்றைய தினம் ஈரானிய தலைமைகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவுடனான போரானது மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது தவிர்க்க முடியாதது. ஈரானிய தேசம் ஒரு பொழுதும் சரணடையாது என்பதனால் விரைவில் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இதற்கான தயார்படுத்தல் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக முடித்துவிட்டோம். சரியான தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானிய இராணுவத்தினர் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நிச்சயமாக ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள். எனவே இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு ஈரானிய அணுசக்தி தளங்களின் நுழைவாயில்களை பாதுகாப்பதற்கான பல வேலை திட்டங்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானிய அணுசக்தி தளங்களுடைய நுழைவாயில்களுக்குள் இலகுவாக நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக பல தடுப்புச் சுவர்களையும் தரைவழி தாக்குதல்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் கூட வெளியாகி இருந்தன. மேலும் அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவுடைய தரைவழி தாக்குதல்களை சமாளிப்பதற்கான ஈரானினுடைய கடற்படை பிரதேசங்களிலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் முக்கியமான தீவுகளிலும் ஈரானிய கடற்படையினர் அவசரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.